ஸ்டாலினுக்கு சொந்தமான பண்ணை வீட்டின் ரகசியம் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்க, மறுபக்கம் துர்கா ஸ்டாலின் அவருடைய பினாமி மூலம் நடத்தி வரும் மினரல் வாட்டர் நிறுவனத்தின் மூலம் பரந்தூரில் வாங்கி குவிக்கப்பட்டுள்ள பல நூறு ஏக்கர் குறித்த தகவலும் ஒவ்வொன்றாக கசிந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாப்பிள்ளை சாரான சபரீசன் எதிர்காலத்தில் ரியல் எஸ்டேட் கருத்தில் கொண்டு பரந்தூரை சுற்றி பல நூறு ஏக்கர் தங்களுடைய பினாமி பேரில் வாங்கி குவித்திருக்கிற தகவலும் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் திமுகவின் மாஜி அமைச்சர்களான சேகர் பாபு, டிஆர்பி ராஜா, ஏவா வேலு, KN நேரு இன்னும் பலர் கொண்டு போய் தங்கள் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியிலேயே சம்பாதித்த பணத்தை எல்லாம் பரந்தூர் விமான நிலையம் வர இருக்கும் இடத்தை சுற்றி முதலீடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் சமீபத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் சட்டசபையில் பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்படும் என்கின்ற அறிவித்த உடனேயே திமுகவினரின் கதறலுக்கு அர்த்தம் என்ன என்பது இப்போது மக்களுக்கு புரிந்திருக்கும். குறிப்பாக முண்டியடித்து கொண்டு வந்து டிஆர்பி ராஜா பேட்டி கொடுக்க அதிலிருந்தே தெரிந்திருக்கும், பரந்தூரில் திமுக முன்னாள் அமைச்சர்களிலேயே அதிகம் முதலீடு செய்தது டிஆர்பி ராஜா தான் என்பது. என்றால் தொழில்துறை அமைச்சராக இருந்தவர், அவருக்கு தெரியும் பரந்தூர் விமான நிலையம் கட்டமைப்பு எப்படி இருக்கும், அதோட வழிபாதை எப்படி இருக்கும், அதாவது ரோடு சாலை மார்க்கம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் தெரியும். எங்க இடம் வாங்கி போட்டா எவ்வளவு வேலி வரும், இது அனைத்தையும் முன்கூட்டியே அறிந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா கடந்த 5 ஆண்டுகளில் சம்பாதித்த பணத்தில் பெரும் பங்கை கொண்டு போய் பரந்தூரை சுற்றி தங்களுடைய பினாமி மூலமாக முதலீடு செய்திருக்கிறார். அந்த வகையில் ஒரே கல்லில் 2 மாங்காய் என்று சொல்லும் வகையில் சட்டசபையில் பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடப்படுவதாக முதல்வர் விஜய் அறிவித்ததின் மூலம் அங்கிருக்கும் விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. மறுபக்கம் திமுகவினர் முதலீடு செய்த பல கோடி ரூபாய்க்கு ஆப்படித்திருக்கிறார் முதல்வர் விஜய். அதாவது பல விவசாயிகளும் அங்கே இடத்திற்கு சொந்தமான பலரும் இடத்தை விற்பனை செய்ய விருப்பமில்லை என்று தெரிவித்தும் திமுக தரப்பிலிருந்து அன்றைய விலையை மார்க்கெட் விலையை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகம் கொடுத்து அந்த இடத்தை வாங்கி இருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது விமான நிலையம் ரத்து செய்யப்படுகிறது என்று முதல்வர் விஜய் அறிவித்தது வாங்கிய விலைக்கு கூட தற்பொழுது அந்த இடத்தை விற்க முடியாத ஒரு சூழல் ஒட்டுமொத்த திமுகவினர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக ஒரு 300 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த இடம் விமான நிலையம் வந்து கேட்டீங்கன்னா 3 மடங்கு 4 மடங்கா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட அந்த 300 கோடி ரூபாய் முதலீடு இடம் வந்து விமான நிலையம் வந்து விட்டால் 1200 கோடி 1300 கோடி வரை விற்பனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கே பெரிய பெரிய ஹோட்டல் வரலாம், நிறைய இந்த கமர்ஷியல் பில்டிங் கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்பொழுது விமான நிலையம் கைவிடப்படுகிறது என்று அறிவித்தோடனே திமுகவினர் அங்கே முதலில் ஒரு இடத்தை 300 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறார்கள்ன்றா, குறிப்பாக 300 கோடிக்கு அந்த இடத்தை வாங்கியிருக்கார்கள்ன்றா, இப்போது 150 கோடி 100 கோடி கூட விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பலத்த அடி வாங்கி இருக்கிறது திமுக தரப்பு. அது மட்டுமல்லாமல் திடீரென்று அங்கே பரந்தூர் பக்கத்திலே உளுந்தூர் என்ற கிராமத்தில் ஸ்டாலினின் பண்ணை வீடு ரகசியம் குறித்து ஒவ்வொன்றாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சொந்தமாக உளுந்தூர் கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய பண்ணை வீடு பண்ணை நிலத்துடன் இருக்கிறது. ஆனால் இவர் பெயர்ல இருக்கிறாரு. ஏன்னா இவர் பாவம் கையில வந்து செலவுக்கு வந்து 10,000 ரூபாய் தான் வச்சிருக்காருன்றது அஃபிடபிள்ல தாக்கல் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா பினாமி பேர்ல தான் இருக்கு. அப்படி இந்த பண்ணை வீட்டை பராமரிக்கிற, அதாவது மேனேஜராக இருந்த உளுந்தூர் ரமேஷ் என்பவர் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமாகிறார். ஒரு கட்டத்தில் இந்த உளுந்தூர் ரமேஷ் ஸ்டாலின் குடும்பத்தின் பினாமியாகவே மாறுகிறார். அங்கே உளுந்தூர் சுற்றி அந்த பரந்தூர் சுற்றியுள்ள பல இடங்களில் இவர் பெயரில் முதலீடு செய்யப்படுகிறது இந்த ஸ்டாலின் குடும்பம். ஆரம்பத்தில் மிக நேர்மையாக இருந்தவர் போக போக வாங்கிய பணத்தை சரியாக கொடுப்பதில்லை, மேலும் ஏமாற்ற தொடங்கி இருக்கிறார் இந்த உளுந்தூர் ரமேஷ். ஒரு கட்டத்தில் இவர்களுடைய ஸ்டாலின் குடும்பத்துடைய பல ரகசியங்களை, அதாவது எங்கெல்லாம் முதலீடு செய்கிறார்கள், எங்கெல்லாம் கருப்பு பணத்தை பதுக்குகிறார்கள் என்ற மொத்த ரகசியத்தையும் கைப்பற்றி கொண்டு அவர்களையே பிளாக்மெயில் செய்ய வகையில் நடந்திருக்கிறார்.
அதாவது பாத்தீங்கன்னா, என்னிடம் கொடுத்த பணத்தை என்னை வைத்து பினாமி மூலமாக முதலீடு செய்த பணத்தை மீண்டும் நீங்கள் கேட்டீர்கள் என்றால், அல்லது என்னை மிரட்டினீர்கள் என்றால், நான் உங்களுடைய ரகசியத்தை எல்லாம் வெளியிட்டு விடுவேன் என்ற மிரட்டல் போக்கில் பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறார் இந்த உளுந்தூர் ரமேஷ். இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடந்த திமுக ஆட்சியிலேயே 2 வழக்கு உளுந்தூர் ரமேஷ் மீது போடப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஒரு தொழிற்சாலையை மிரட்டி அடிதடியில ஈடுபட்டதாகவும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் ஒரு போக்சோ வழக்கிலையும் கைது செய்யப்பட்டார். இப்படி 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சிறையில் கைது செய்யப்பட்ட ரமேஷிடம் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். அதாவது தங்கள் ஆதாரத்தை வெளியே சொல்லக்கூடாது. அதாவது மு.க. ஸ்டாலின் குடும்பம் மறைமுகமா மிரட்டி இருக்கிறார்கள். வாங்கிய பணத்தையும் தாங்கள் முதலீடு செய்ததையும் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று மறைமுகமாக மிரட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் பரந்தூர் கிராமத்தின் அருகிலே உளுந்தூர் என்ற கிராமத்தில் மு.க. ஸ்டாலினுக்கு சொந்தமான மிகப்பெரிய பண்ணை நிலம் ஒருவேளை பரந்தூர் விமான நிலையம் வந்திருந்தால் அதோட நிலத்தினுடைய வேல்யூ இன்றைக்கு எங்கேயோ போயிருக்கும். அது மட்டும் இல்லாம திரு துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு பினாமி மூலமாக மினரல் வாட்டர் கம்பெனி ஒண்ணு அங்க பரந்தூர் அருகில ஒரு இடத்துல ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த நிறுவனத்துக்கு சொந்தமாக பல 100 ஏக்கர்கள் அங்கே வாங்கி குவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில கூட பல அரசு அலுவலகங்களுக்கு இவர்கள் கம்பெனியில தயாரிக்கப்படக்கூடிய அந்த மினரல் வாட்டர் தான் அரசாங்கத்தின் மூலம் சப்ளை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிறது தற்பொழுது இந்த பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படுவதால் திரு துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமான அந்த மினரல் வாட்டர்கள் மூலம் வாங்கி குவிக்கப்பட்டுள்ள அந்த நிலமும் தற்பொழுது மிக பெரிய அளவில் வேல்யூ இல்லாம போயிருது. இதுவுமே பாத்தீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு பலத்த அடியை கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சட்டசபையில இந்த பரந்தூர் விமானம் குறித்து விவாதம் நடக்கும் பொழுது சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்கள் G² என்ற ஒரு வார்த்தையை விட்டிருப்பார். உடனே இதற்கு சட்டசபைக்கு வெளியே பலரும் சபரீசன் அவர்களுக்கும் G²க்கும் தொடர்பில்லை, அதாவது சபரீசன் அவருக்கு சொந்தமா எந்த ஒரு நிலமும் அங்க பரந்தூரை சுத்தி வாங்கல, குறிப்பா G² பரந்தூரை சுத்தி எந்த ஒரு நிலமும் வாங்கவில்லை என்றார்கள். அதாவது G²க்கும் சபரீசனுக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லை என்று சொன்னால் மக்கள் சாமானியனும் நம்ப மாட்டான், யாருமே நம்ப மாட்டார்கள். அதாவது சபரீசன் அவர்கள் அல்லது G² அவர்களுக்கு சொந்தமாக பரந்தூர் விமான நிலையத்தை சுற்றி இடம் இல்லை என்று சொன்னால் யாரும் நம்புவதற்கு தயாரில்லை. காரணம், G² நேரடியாக அவர்கள் பெயரில் நிச்சயமாக அந்த பரந்தூர் பகுதியிலே நிலத்தை வாங்கி போட்டிருக்க மாட்டார்கள். சபரீசன் தன்னுடைய பினாமி பெயரிலேயே அங்க பரந்தூரை சுற்றி இருக்கிற இடங்களிலே பல 100 ஏக்கர்களை வாங்கி குவித்திருப்பார். எதிர்காலத்தில் இந்த இடம் G² என்ற நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டு அங்கே ரியல் எஸ்டேட் பண்ணப்பட்டு அதற்கு பின்புதான் இந்த கருப்பு பணங்கள்லாம் வெள்ளையாக மாறும். இது தமிழ்நாடு முழுவதும் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல எனக்கும் G²க்கும் சொந்தம் இல்லை. அதாவது ஒரு கட்டத்துல உதயநிதி ஸ்டாலின் கடந்த ஆட்சியில ஒரு தடவை சொன்னார். ஏன்னா அவருக்கும் ரெட் ஜெயினுக்கும் சொந்தமே இல்லைன்னு சினிமா துறையில இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். ரெட் ஜெயின் நிறுவனம் உதயநிதி ஸ்டாலினால தான் வழி நடத்தப்படுறது. அவர் பேர்ல வேற ஒரு பேர்ல செண்பகமூர்த்தின்ற பேர்ல இருக்கு. ஆனா வழி நடத்துறது பூரா இவர். அது மாதிரி G²ன்றது இவர் பேர்ல இல்லாம இருக்கலாம், மற்றவர்கள் பேர்ல இவருடைய பினாமி யாருடையாவது உள்ள ஷேர் ஹோல்டரா இருப்பாங்க. அந்த வகையில் பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்பட்டது, கைவிடப்பட்டது. இது இனி எதிர்வரும் காலங்கத்தில் பல அரசியல் தலைவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக இருக்கிறது. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வருகிறது என்றால் அதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு, அதாவது அந்த ப்ராஜெக்ட் அறிவிப்பதற்கு முன்பாகவே அந்த இடத்தை சுற்றி விவசாயிகளை ஏமாற்றி அங்க இருக்கும் ஏழை எளிய மக்கள்களை அடி வயிற்றில் அடித்து, அப்போது என்ன மார்க்கெட் விலை இருக்கோ அதை விட கொஞ்சம் கூடுதலா கொடுத்து அவர்களிடம் பிடுங்குவது போல் வாங்கி குவித்து வைத்துவிட்டு பின்பு அந்த ப்ராஜெக்ட் வந்த பின்பு தங்கள் நோக்கத்துக்கு ஏற்ப 10 மடங்கு 15 மடங்கு வித்து கொள்ளை லாபம் சம்பாதிப்பதற்காக லோலோ என்று அலையும் இந்த அரசியல் தலைவர்களுக்கு சம்பட்டி அடி கொடுக்கும் வகையில் முதல்வர் விஜய் அவர்கள் இது சட்டசபையில பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படும் என்று அறிவித்தது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான்.